ஹாய் வெல்கம் பேக் டு eatafree.com. ஸோ இது வந்து என்னுடைய கிளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆர்கானிக் மெத்தடுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் எந்த ஒரு ஆடுமே ரன் பண்ணல, 100% ஜீரோ ஃப்ரீ மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சேல்ஸை நான் ஃபஸ்ட்டு லைவாக காமிச்சிடுறேன். அப்போ தான் என்ன ப்ராப்ளம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது பாருங்கள், இது என்னுடைய அக்கௌண்ட்டு. இதில் இந்த வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா $865 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக்கில் 428, அதுக்கு முன்னாடி 356, சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா $0 அண்ட் 323. ஸோ இது பாருங்கள், டே பை டே டெய்லி பேஸில் 15, 16 ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும். ஸோ உங்களுக்கு இதை நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மேலே டுடே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன், 16ஆம் தேதி. ஓகேவா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது June 16. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடதில் இங்கே பாருங்கள் 2 ப்ராடக்ட் இருக்குது. நான் ஒரு சில ரீசனுக்காக என்னுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது சில விஷயங்கள் மட்டும் நான் பிளட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 101 பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணோம்னா 101 கிளிக்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம், அதுவும் ஒவ்வொரு கிளிக்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ பே பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஆட் ரன் பண்ணி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 100% ஃப்ரீ டிராஃபிக் மூலிமா தான் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் கூகுளிலிருந்து. ஸோ இது பாருங்கள், இங்கே எனக்கு 2 ப்ராடக்ட்டில் மட்டுமே இன்றைக்கி சேல் ஆகிருக்கு. அதுவும் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டே 6 சேல்ஸ், இன்னொரு ப்ராடக்ட்டு 2 சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் $280. ஸோ இதே நான் பேங்க்கில் போயிட்டு இங்கே பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் 7 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1474 டிராஃபிக், 24 கிளிக்ஸ் வந்திருக்கு, 1226 பேர் அதில் யூனிக்கு. இதில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ், எவ்வளோ வந்திருக்கு சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு. ஓகேவா, 24 சேலு. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $899. ஸோ $899 இந்தியன் மணிக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பரண்ட்லி 77,334. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் இந்த வீக் மட்டும் தான். அதுவும் இந்த வீக் இன்னும் முடியல, ஏன்னா எவ்ரி வெனஸ்டே தான் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து செக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெனஸ்டே நாளை வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளிக் பேங்க்கில் நான் 100% ஆர்கானிக் மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஷ்போர்டு. ஸோ இதில் ஒரு நாளைக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது 1 வீக்கான ஸ்டேட்டஸு ப்ளஸ் $899 வந்துருச்சா. ஸோ இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக அப்லேட் மார்க்கெட்டிங்னு எல்லாருமே வெளியில் சொன்ன உடனே எப்படின்னா ஒரு கிளிக் பேங்காக இருக்கட்டும் இல்லை வேற ப்ளஸ் எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ணுறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற RRR ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டது இதுவான்னு பாருங்கள். என்னென்னா நேராக வந்துட்டு நீங்கள் கிளிக் பேங்க் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் சரி, உள்ளே வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மார்க்கெட் பிளேஸில் உள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் பிளேஸில் டாப் ஆஃபர்ஸ் என்ன வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ண சொல்லிக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் இப்போ வந்து மிட்டோலின் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நாம் நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு ரிவ்யூ கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது மிட்டோலின் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் கீவேர்டை வச்சு நாம் கான்டென்ட் ரைட் பண்ணி ஆர்டிகல் ரைட் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருப்போம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு வியூஸ் வருதா, டிராஃபிக் வருதா, அதுலேருந்து கிளிக்ஸ் வருதா, அதுலேருந்து நமக்கு வந்து சேல்ஸ் நடக்குதான்னு பார்த்துட்டு இருப்போம். பட் அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, மிட்டோலின் ரிவ்யூ தானே எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்க இவ்வளோ பேர் லீடிங் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடியே. ஸோ இவங்களாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ இவங்களை அடிக்கணும் அப்படின்னா நேற்று நீங்கள் கிரியேட் பண்ண புது வெப்சைட்டை வச்சு உடனே இவங்களை அடிக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நோ. ஓகேவா, பட் அதுக்காக வெப்சைட்டே வேணாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வெப்சைட் வேணும். ஆனால் அது மெதுவாக நீங்கள் வந்துட்டு அது என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ இவங்களை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டோட ஒரு பெஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு வேணும். இன்னொன்று, இவ்வளோ காம்படிஷன் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்தியாவிலேருந்து மிட்டோன் ரிவ்யூன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே பாருங்கள், விபிஎன்லாம் போட்டு செக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ விபிஎன் போட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கூகுளில் மிட்டோன் ரிவ்யூன்னு போட்டால் இந்த மாதிரி வரும். ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருமானு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இந்தியாவுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும், மொபைலில் வேறு மாதிரி இருக்கும். இதே யூஎஸ் யூகேல ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி அந்த ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த கீவேர்டுக்கு மட்டுமே சரின்னு கூகுள் மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பெருசாக ஒன்று இருக்குது, அதுதான் பிங்க்னு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிட்டோலின் ரிவ்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தது எதுவுமே இங்கே வந்திருக்காது. ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கண்டென்ட் மட்டும் போட்டு அதை நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. ஸோ காம்படிஷன் லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண தெரியணும்.
அதுதான் நம்மளுடைய RRR ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் ஒர்க். என்னது? ரைட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ காம்படிஷன் லோவாக இருக்கணும், அட் த சேம் டைம்ஸ் ஆடியன்ஸ்க்கு தேவைப்படணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா ரைட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ரைட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னா இதே ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் டிஃப்ரெண்டான ஆங்கிளில் காம்படிஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி இவங்களை அடிக்கணும்னா இவங்களோட ஒரு பெரிய ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரைட் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோ இது வந்து கிளிக் பேங்க் மட்டும் தானா? எனக்கு கிளிக் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்னது உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறதுக்காக கிளிக் பேங்க் காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் சேம் ஸ்ட்ராட்டஜியை வேரியபிளஸ், அமேசான் இல்லை புதுசாக வந்திருக்க எந்த அஃபிலியேட் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளிக் பேங்க்ல அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறதான் சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா இது வந்து இந்தியாவில் பேன் ஆயிருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சதுனால யூஸ் பண்ணிருக்கோம். சில வெவ்வேறு மெத்தட்லையும் நாங்கள் கிளிக் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பட் அதெல்லாம் வந்து கேரண்டி தராதனால தான் நாங்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால கிளிக் பேங்க் மட்டுமே நம்பாமல் நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம RRR ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் எப்படி அண்ட் இந்த மெத்தடை பண்ணுறதுனால எப்படிலாம் மற்ற ப்ராடக்ட்லாம் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு தியரிட்டிக்கல் கோர்ஸே கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் ஒர்க் அவுட் பண்ணி லைவ் ப்ரூஃபாக ஏர்னிங்ஸும் காமிச்சு இங்கேயே உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன்னா எங்களுடைய கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணியே லைவாக காமிச்சிருப்பேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி அதே ரிசல்ட் எடுத்து காமிச்சிருப்போம். ஸோ அதுதான் எங்களுடைய கோர்ஸோட ஹைலைட்டு. ஸோ அப்படிப்பட்ட எங்களுடைய கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் இங்கே பாருங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. entrepreneurtamil.com வீடியோக்கு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வேரியர் ப்ளஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இதில் மட்டும் வேரியர் ப்ளஸ் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லா கோர்ஸுமே தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய மற்ற கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இந்த அஃபிலியேட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தோன்னே நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணவே தேவையில்லை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னா 50% ஆஃபர். இது வந்து இப்போ 6000 ருபீஸ்க்கு இருக்குது. நீங்கள் இப்போ போய் நம்மளுடைய லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 50%, அதாவது 3000 ருபீஸில் உங்களால் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபரை தான் இப்போ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு வேரியர் ப்ளஸ் கிளிக் பேங்க் பற்றியோ, கிளிக் பேங்க்குன்னு செப்பரேட்டாக இல்லைங்க, வேரியர் ப்ளஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் RRR ஸ்ட்ராட்டஜி. அதை தான் நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரை பண்ணி காமிச்சிட்டே இருப்பேன். கேஸ் ஸ்டடிஸாக கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னுடைய மெயின் டாஸ்க்காக பண்ணிட்டுருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னுடைய ஃபுல் டைம் ஜாபுங்கிறதுனால நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனோ அது ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணுறதும் அதை வந்து மற்ற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷோ பண்ணுறதுங்கிறது தான் எங்களுடைய மெயினாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்றவங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு பெரிய வித்தியாசம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் கொடுத்தது போக ஃப்யூச்சரில் வரக்கூடியதும் ஒவ்வொன்றுமே வரக்கூடிய அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் இந்த 2025லையும் உங்களுக்கு இந்த அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த அஃபிலியேட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 6000 அப்படின்னு ஷோ ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கவர் ஆகும் இந்த கோர்ஸில் அப்படின்னு போய் பாருங்கள். மார்க்கெட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு தான் எங்களுடைய கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இதோட ஃபீட்பேக்கும் நான் தனியாக பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ இந்த கோர்ஸை அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட ஹோம் பேஜ்லேயே கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட் டு கார்ட்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் ப்ரோமோ கோடுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த இடத்த கிளிக் பண்ணி இங்கே கூப்பன் கோடில் ஜஸ்ட் ஆஃபர் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அப்ளைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ 299க்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து ஃபோன்பே, ஜிபே இல்லை வேறு எதுனாலுமே நீங்கள் தாராளமாக கார்டு வச்சு கூட பே பண்ணிக்கலாம். இது ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் நமக்கு இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் ஆக்சஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட்ஸ்லையும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியுது. இன்னும் நம்பிக்கலைன்னா பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது, போய் பாருங்கள். இப்போ தான் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. இல்லைனா அகெயின் இது வந்து இப்போ 6000 இருக்குது, 9000க்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.